24 இஸ்மாயில் ஒய்சூர் ரஹ்மான் சந்திக்கின்றேன். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்குரிய தேர்தல் 2024 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற காத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆனந்தகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் தந்து கொண்டிருக்கின்ற கொள்கை பரப்புரை கூட்டங்களில் மிகவும் சிந்திக்கத்தக்க பல விடயங்கள் காத்திருக்கின்றன. ஆனால் சிலரை அது எதிர்க்கட்சிக்காரர்களை அல்லது மாற்றுக் கட்சிக்காரர்களை சிரிக்கவும் தூண்டுகிறது. රනිල් වික්‍රමසිංහ කියනවා සජිත්ට ගහන කතරයක් අනුරට දෙන ඡන්දයක්. සජිත් ප්‍රේමදාස ගාල්ලට ගිහිලා කියනවා රනිල්ට ගහන කතරයක් අනුරට දෙන කතරයක්. අපි කියන්නේ මොකද දන්නවද? එක එක හරහා කතරේ එපා. අපිට කෙලින්ම මාලිමාවට කතරේ ගහන්න ජාතික ජනබලවේගය. ரணில் விக்ரமசிங்க சென்று பல கூட்டங்களில் கூறுகின்றார், சஜித்துக்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் அனுரவுக்கு செல்லும் என்பதாக. சஜித் பல கூட்டங்களுக்கு சென்று செல்கின்றார், ரணிலுக்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் அனுரவுக்கு செல்லும் என்பதாக. ஆனால் எவரூடாகவும் எங்களுக்கு வாக்குகள் வர தேவையில்லை. மக்களே, நீங்கள் நேரடியாக சென்று திசை காட்டி சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அது வந்து சேரும். செப்டம்பர் 21 அதுவே ஆட்சியை தனதாக்கும். செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதியாக தான் தெரிவு செய்யப்பட்டால் 21 වෙනිදා අපි ජයග්‍රහණය කරාට පසුව මම දැන් කරන වැඩ ටිකක් ඉස්සරලා මොකක්ද නේද කරන්නේ? පාර්ලිමේන්තු විසුරුවා. ඒ පාර්ලිමේන්තු විසුරුව හැරලා ඊළඟ පාර්ලිමේන්තුව හදාගන්නකම් කොහොමද ආණ්ඩුව ගෙනියන්නේ? අපි ආණ්ඩුව ගෙනියන්නේ විවස්ථාවට අනුව. මන්ත්‍රීවරු කීප දෙනෙක්ගෙන් කැබිනට් එකක් හදලා ඕන ගෙනියන්න පුළුවන්. විවස්ථාවට අනුව සියලු විෂයන් ජනාධිපතිවරයාට පවරගෙන ආණ්ඩුව ගෙනියන්න පුළුවන්. විවස්ථාවට අනුව බාරකාර ආණ්ඩුව හදලා ගෙනියන්න පුළුවන්. ඒ නිසා කවුරුවත් කලබල වෙන්න එපා. මේ පාර්ලිමේන්තු විසුරුව හැරියට පස්සේ මොකද වෙන්නේ? මේ මාස 8කමාර ඉතා හොඳින් විවස්ථාවට අනුව රට පාලනය කරනවා. பாராளுமன்றம் உடனடியாக கலைக்கப்படும். அதிபதி என்கின்ற அடிப்படையில் சில அமைச்சர்களை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை அமைப்பதற்கு முற்படலாம். அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதியே சகல பதவிகளையும் வைத்துக் கொண்டு செயற்படலாம். அல்லது காபந்து அமைச்சரவை ஒன்றை நிறுவி அவற்றினூடாக அரசாங்கத்தை அமைப்பதற்கு முன்னிறுத்தலாம். පාර්ලිමේන්තුවේ 150ක් ගෙදර යනවා. සහතිකයි. එඳ මේක සාමාන්‍ය කතරයක් නෙමෙයි ගහන්නේ. සාමාන්‍ය හිතන මේ කතරින් පරදින්නේ රනිල් විතරයි කියලා නෑ. එස්.එම්. චන්ද්‍රසේනත් பரදිනවා මේක. கலைக்கப்பட்டால் தற்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 150க்கும் மேற்பட்டோர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள். தாங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் யாரையெல்லாம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதை பட்டியலிட்டு சொல்லியிருக்கின்றார். සතරයි මණ්ඩලයේ සභාපති කතානායක මහින්ද යාපගේ පුතා එයත් ගෙදර මේ කතරේ. දැන් සතොස්සේ සභාපති ආණ්ඩුකාර ලක්ෂ්මන් යාපගේ පුතා එයත් ගෙදර. මෙහෙමයි මේකල මේව බෙදාගෙන ඉන්නේ මුදේ. ඒ විතරක්ද? ප්‍රසන්න රණතුංගගේ බෑනා එයා නාගරික සංවර්ධන ඇමති. එයා යටතේ ඉන්න වෝටේජ් හෝටලේ සභාපති එයත් ගෙදර. හොඳ නැද්ද? ඊළඟ සාගල් රත්නායකගේ අයියා කාමන් රත්නායක එයා තමයි ලංකා බැංකුවේ සභාපති එයාත් ගෙදර. සිරන්තිගේ මල්ලි තමයි සීසෙල්ස් වල තානාපති එයා ආපහු ලංකාවට. ඒ කියන්නේ මේ කතරේ ඇවිල්ලා විශාල බලවත් භාවයක් තියෙන කතරයක්. சாகர ரத்நாயக்கவனுடைய சகோதரர் வீட்டுக்கு அனுப்பப்படுவார். இந்த யாப்பாவினுடைய புதல்வர் வீட்டுக்கு அனுப்பப்படுவார். பிரசன்ன ரணதுங்கவனுடைய மருமகன் வீட்டுக்கு அனுப்பப்படுவார். சிறந்த ராஜபக்சவினுடைய சகோதரர் சிசல்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார். அரசியல் ஒத்துற சபையினுடைய தலைவர் பதவி விலக்கப்படுவார். இலங்கை வங்கியினுடைய தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஹோட்டல் அதிபதி ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். சிசல்ஸ் நாட்டிலிருந்து சிறந்த ராஜபக்சவினுடைய சகோதரர் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார். அமோக வரவேற்பு அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் கைதட்டலோடு கிடைத்திருக்கிறது. இப்போது சிலருக்கு எழுகின்ற சந்தேகம் என்னவென்றால், எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு யாரை நீங்கள் தெரிவு செய்ய போகின்றீர்கள் குறிப்பிட்ட பொறுப்புகளுக்கு, தலைமை பதவிகளுக்கு என்பதுதான். ஆம், நீங்கள் தேசிய மக்கள் சக்தி தகுதியானவரை தெரிவு செய்து அந்த துறைகளுக்கு தலைவர்களாக, தவிசாளர்களாக, பணிப்பாளர் நாயகங்களாக நியமிக்கின்ற போது குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் அவற்றை எதிர்ப்பதற்கும் பின்னணியில் திகழும் என்பதை, நிழல் நிஜமாக இருக்கும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். கடந்த கால அரசியல் வரலாறுகள் இதற்கு சான்று பகிர்கின்றன. இன்றைய இளைஞர்களுடைய நாடி துடுப்பை எடுத்து பார்க்கின்ற இடத்து இளைஞர்கள் மத்தியில் மாற்றங்கள் வேண்டும் என்பதை, மாற்றம் வேண்டும் என்பதை சொல்கின்றார்கள். ஆம், ஜே.ஆர். ஜெயவர்தனவும் இலங்கையை ஆண்டு அவருடைய மருமகனும் ரணில் விக்ரமசிங்கவும் ஆண்டு தொடர்ந்தும் அவருக்கு ஆட்சி அமைப்பதற்கு வழி சமைப்பதா? ரணசிங்க பிரேமதாச இந்த நாட்டை ஆண்டு அவருடைய புதல்வர் சஜித் பிரேமதாசவுக்கு நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு இடம் கொடுப்பதா? இந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக கடமை புரிந்து அவருடைய புதல்வரான நாமல் ராஜபக்சவை அனுமதிப்பதா?
அல்லது கோட்டாபய ராஜபக்சவனுடைய அண்ணனுடைய சகோதரர் நாமல் ராஜபக்சவை நாங்கள் நாட்டை ஆளுவதற்கு அனுமதிப்பதா? இந்த குடும்பத்தில் பிறந்து நாட்டில் ஏதாவது ஒரு தலைமை பதவிக்கு, இந்த நாட்டினுடைய நிறைவேற்றுத்துறைக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட சர்வ வல்லமை பொருந்திய ஜனாதிபதிக்கு ஒரு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய இந்த கட்சிகள், மாமூல் கட்சிகள் அல்லது 75 ஆண்டு வருட காலத்தில் தொடர்ந்தேர்ச்சியாக பழம்பெரும் அரசியல் தலைவர்கள், அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் மாறி மாறி இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வருவதா, அல்லது புதியதொரு தலைமுறைக்கு வழிவிடுவதா? புதியதொரு தலைமுறை என்பது இந்த நாட்டுக்கு தேவை, மாற்றம் தேவை என்பதை இக்கால இளைஞர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். எந்த அளவு சாத்தியம் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது சுயேட்சை வேட்பாளருக்கோ அன்றி பக்கச்சார்பற்ற விதமாக செய்திகளை தொகுத்து தந்து கொண்டிருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆதரவு கூட்டங்களையும் அவருடைய கருத்துக்களையும் உங்களுக்கு முன் பகிர்ந்திருந்தோம். சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கூட்டங்களை ஒளிபரப்பி இருந்தோம். அவர் சொன்ன கருத்துக்களையும் எடுத்திடம் இருந்தோம். இப்போதைக்கு அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கூட்டங்களில் அவர் சொல்கின்ற விடயங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். எனவே சிலோன் 24 பக்கச்சார்பின்றி செயற்படும், நெஞ்சுரக்க பேசும், நேர்கொண்ட பார்வையோடு செயற்படும் என்கின்ற செய்திகளை தந்து இப்போதைக்கு விடைகொள்கின்றேன். இஸ்மாயில் உவைசுர் ரஹ்மான். மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். மறவாமல் யூடியூப் சேனலில் ஊடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.